ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே வரலட்சுமி நோன்புக்கு எப்படி கலசம் வைத்து வழிபட வேண்டும் என்பதை விரிவாக ஒரு வீடியோவாக பதிவிட்டிருக்கின்றேன். இப்போது எங்களால் கலசம் எல்லாம் வைக்க முடியாது, கலசம் இல்லாமல் எப்படி வழிபாடு செய்வது, வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கலசம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது எந்த அளவிற்கு பலன் இருக்கின்றதோ அதே அளவிற்கு பலன் இந்த கலசம் இல்லாமல் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபடும் போதும் இருக்கிறது. எனவே எந்தவித சந்தேகமும் ஐயமும் இல்லாமல் கலசம் இல்லாமல் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை தாராளமாக வழிபடலாம். இந்த வருடம் கலசம் இல்லாமல் கூட வழிபட்டு அடுத்த வருடம் நன்றாக இருக்கின்றது என்றால் நீங்கள் கலசம் வைத்து கூட வழிபாடை மேற்கொள்ளலாம். கலசம் இல்லாமல் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை முதலில் பார்க்கலாம். நீங்கள் கலசம் வைத்து வழிபடும் போது எப்படி அம்பாளை வீட்டிற்குள் அலங்கரித்து வருவீர்களோ அதே மாதிரி தான் இதற்கும் அந்த சரியான நேரம், அழைக்கும் நேரம், நல்ல நேரம், வழிபடும் நேரம் எல்லாம் பார்த்துத்தான் செய்ய வேண்டும். எனவே முதலில் அம்பாளை அழைக்கும் நேரம் என்ன, வழிபடும் நேரம் என்ன, அந்த புனர்பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் என்ன என்பதை முதலில் பார்த்து விடலாம். மகாலட்சுமியை 20/8/2026 வியாழக்கிழமை அன்று அழைக்கப் போகிறீர்கள் என்றால் காலை நேரமான 10:40 மணி முதல் 11:40 மணி வரை இருக்கும் நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லை 20/8/2026 மாலையில் 6 மணிக்கு மேலும் அழைத்து கொள்ளலாம். இல்லை நான் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமே நான் அம்பாளை வீட்டிற்குள் அழைக்கப் போகிறேன் என்றால் காலை 6 மணி முதல் 7:20 மணிக்குள் அம்பாளை வெள்ளிக்கிழமை அன்று அழைத்து கொள்ளுங்கள். வரலட்சுமி விரதம் அன்று 21/8/2026 அன்று வழிபடும் நேரத்தை பற்றி பார்த்து விடலாம். காலை 9 மணி முதல் 10:20 மணி வரை வழிபாட்டிற்காக பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் 10 மணியிலிருந்து 12 மணி வரை காலையிலேயே தான் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் நான் மாலையில் தான் பூஜை செய்வேன் என்றால் மாலை 6 மணிக்கு மேல் உள்ள நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வழிபாட்டின் இறுதியாக அந்த புனர்பூஜை செய்யும் நாள் மற்றும் நேரத்தை பார்த்து விடலாம். நீங்கள் வியாழக்கிழமை அம்பாளை வீட்டிற்கு அழைத்தீர்கள் என்றால் புனர்பூஜையை 22/8/2026 காலை 7:35 மணி முதல் 9 மணி வரையும், அப்படி இல்லை என்றால் காலை 10:35 மணி முதல் 12 மணி வரையும் இருக்கும் நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லை நான் வெள்ளிக்கிழமை தான் அம்பாளை வீட்டிற்கு அழைத்திருந்தேன் என்றால் 23/8/2026 அன்று காலை 7 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் நேரத்தையோ அல்லது காலை 10 மணி முதல் 11:45 மணி வரை இருக்கும் நேரத்தையோ பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது நாம் இந்த நல்ல நேரங்கள் எல்லாம் பார்த்து விட்டோம். முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கலசம் வைப்பதற்கு எப்படி அலங்காரம் செய்வோமோ, அம்பாளை எப்படி அலங்காரம் செய்வோமோ அதே போலவே கலசம் இல்லாமல் வைக்கும்போதும் அலங்காரம் செய்ய வேண்டும். சரி, நான் கலசத்திற்கு அலங்காரம் செய்வேன், இப்போது எதற்கு அலங்காரம் செய்வது என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரின் திருவுருவ படம் உள்ள ஒரு படம் இருக்கும் அல்லவா, அந்த படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் ஒரு மனையையோ இல்லை தாம்பூலத்தட்டையோ எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மனையை சுத்தம் செய்து நன்றாக கோலம் போட்டு கொள்ளுங்கள். தாம்பூலத்தட்டை எடுத்திருந்தீர்கள் என்றால் அதையும் சுத்தம் செய்து கோலம் போட்டு கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த மனையில்தான், இந்த தட்டில்தான் அன்னையை அமர வைக்கப் போகின்றோம். எனவே நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த மகாலட்சுமி தாயாரின் புகைப்படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். உங்களால் எப்படி அலங்காரம் செய்ய முடியுமோ அப்படி அழகாக அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கலசத்திற்கு எப்படி அலங்காரம் செய்வீர்களோ அதே போலவே இந்த மகாலட்சுமி தாயாரின் புகைப்படத்திற்கும் நீங்கள் அலங்காரம் செய்யலாம். நீங்கள் அந்த கலசத்திற்கு அந்த நகைகள், ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அலங்காரம் செய்வீர்கள் அல்லவா, அதே போலவே இந்த படத்திற்கும் அந்த நகைகள் எல்லாம் சாற்றி நன்றாக நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். கூடவே தாமரை மலர் கிடைத்தால் அதையும் அந்த மகாலட்சுமி தாயாரின் புகைப்படத்திற்கு சாற்றி விடுங்கள். இப்போது இந்த நன்றாக அலங்காரம் செய்த அந்த புகைப்படத்தை, அந்த திருவுருவ படத்தை அந்த அம்பாளை அழைக்கின்ற அந்த நல்ல நேரத்தில் வீட்டிற்குள் எடுத்து வர வேண்டும். அதாவது வீட்டை நோக்கி பார்த்தவாறு, வீட்டு வாசலை நோக்கி பார்த்தவாறு
நீங்கள் இந்த மகாலட்சுமி தாயாரின் புகைப்படத்தை கையில் வைத்து கொண்டு நின்று கொள்ளுங்கள். அந்த அம்பாளை அழைக்கின்ற அந்த நேரத்தில் வியாழக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ அந்த சரியான நேரத்தில் அந்த புகைப்படத்தை, அந்த திருவுருவப் படத்தை ஏந்தியபடி நீங்கள் வீட்டிற்குள் வர வேண்டும். வந்து நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த மனையில் அந்த புகைப்படத்தை வைத்து விடுங்கள். நீங்கள் கலசத்தை எப்படி வைப்பீர்களோ அதே மாதிரி அம்பாளின் திருவுருவப் படத்தை வைக்க வேண்டும். இப்போது நாம் திருவுருவப் படத்தை வைத்து விட்டோம். நீங்கள் வியாழக்கிழமை அழைத்திருந்தால் மிகவும் எளிமையாக ஒரு வெற்றிலை பாக்கு வைத்து ஒரு நெய்வேத்தியம் படைத்து எளிமையாக வழிபாட்டை முடித்து கொள்ளுங்கள். இல்லை வெள்ளிக்கிழமை அழைத்திருந்தால் அப்படியே வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்கள். இதற்கு நெய்வேத்தியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், எப்போதும் போல் கொழுக்கட்டை செய்து வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம், வெண்பொங்கல் செய்து வைக்கலாம், புளியோதரை செய்து வைக்கலாம், லெமன் சாதம் செய்து வைக்கலாம், தயிர் சாதம் செய்து வைக்கலாம். என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்பவர்கள் ஒரு டம்ளர் காய்ச்சிய பாலில் ஒரு கற்கண்டு போட்டு கூட நெய்வேத்தியமாக படைக்கலாம். நம் கலசத்தின் உள்ளே சில பொருட்களை நாம் சேர்ப்போம். அந்த பொருட்களை வெற்றிலை பாக்கு, மஞ்சள், இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு உகந்த மங்களகரமான பொருட்களை அந்த கலசத்தில் நாம் சேர்ப்போம் அல்லவா. இப்போது நம்மால் கலசம் வைக்க முடியவில்லை. அப்பொழுது அந்த பொருளை எப்படி வைத்து வழிபாடு செய்வது என்றால், நீங்கள் ஒரு சுத்தமான ஒரு தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். பித்தளை தட்டு இல்லைன்னா செம்பு தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அது நிரம்ப பச்சரிசியை பரப்பி கொள்ளுங்கள். அந்த பச்சரிசியின் மேலே என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பச்சரிசியின் மேலே இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வைக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு, மஞ்சள், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இந்த மாதிரி நீங்கள் நாணயங்கள், தங்க நாணயமாக இருக்கலாம், வெள்ளி நாணயமாக இருக்கலாம், அப்படி இல்லை என்றால் 5 ரூபாய் நாணயம், 1 ரூபாய் நாணயம், ரூபாய் நோட்டுகள், இப்படி என்னென்ன நீங்கள் மங்களகரமான பொருட்களை வைக்க வேண்டுமோ அதை ஒரு தட்டில் பச்சரிசியின் மேலே வைத்து அவளின் திருவடியில் வைத்து விடுங்கள். இப்போது இந்த மங்களகரமான பொருட்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்தாலே போதும். நாம் கலசத்தில் போட்டு என்ன வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே அளவிற்கான பலன் இந்த வழிபாட்டிற்கும் உண்டு. அதே மாதிரி நாம் கலசம் வைக்கும்போது நோன்பு கயிறு வைப்போம். அதே போலவே இப்போதும் நீங்கள் 9 முடிச்சு போட நோன்பு கயிறை தயார் செய்து வைத்து அந்த பூஜையெல்லாம் முடிந்த பிறகு அந்த நோன்பு கயிறை வீட்டில் உள்ள பெண்கள் கட்டிக்கொள்ளலாம். வழிபாட்டின் போது நாம் தீபம் ஏற்றுவோம் அல்லவா. அந்த தீபம் ஏற்றும் போது தாமரை தண்டு திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். இப்போது அந்த தீபத்தினுள் ஒரு 3 முக்கியமான பொருட்களை சேர்க்க வேண்டும். இந்த பொருட்கள் தான் உங்கள் வீட்டில் செல்வத்தை வாரி வாரி வழங்கப் போகிறது. மகாலட்சுமி தாயாரை அப்படியே உங்களுடைய வீட்டிற்குள் வந்து அமர்ந்து கொள்வாள். அந்த அளவிற்கு இந்த 3 முக்கியமான பொருட்களும் நீங்கள் அந்த விளக்கில் போட்டால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அது ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்து கொள்ளுங்கள், 1 கிராம்பு சேர்த்து கொள்ளுங்கள், 1 ஏலக்காய் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த 3 மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய பொருட்களாகும். எனவே இந்த 3 பொருட்களையும் அந்த விளக்கில் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். இந்த வழிபாடெல்லாம் முடிந்த பிறகு மகாலட்சுமி தாயாரை நன்றாக வழிபட்டு கொள்ளுங்கள். என்னுடைய சுமங்கலி பாக்கியம் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய கணவனுக்கு தொழில் நன்றாக அமைய வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், என்னுடைய வீட்டில் தங்கமும் நகையும் செல்வமும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், மன நிம்மதி கிடைக்க வேண்டும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மன உறுதியை எங்களுக்கு தா என்று என்னென்ன கேட்க வேண்டுமோ, என்னென்ன வேண்ட வேண்டுமோ அத்தனையும் ஒரு நல்ல விதமான வேண்டுகோளாக மகாலட்சுமி தாயாரின் முன்னால் வைத்து விடுங்கள். பிறகு இந்த வழிபாடெல்லாம் முடிந்த பிறகு அந்த புனர்பூசை செய்யும் நாளன்று, அதாவது நீங்கள் வியாழக்கிழமை ஆரம்பித்திருந்தால் சனிக்கிழமை புனர்பூசை செய்ய வேண்டும். இல்லை வெள்ளிக்கிழமை அம்பாளை அழைத்திருந்தால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசை செய்ய வேண்டும். இப்போது அந்த திருவுருவ படம் நீங்கள் வைத்திருந்தீர்கள் அல்லவா, அந்த மனை அப்படியே தான் இருக்க வேண்டும். இந்த புனர்பூசை செய்யும் அந்த நேரத்தில் தான் அந்த திருவுருவ படத்தை அப்படியே எடுத்து கொள்ளுங்கள். அந்த பொருட்களை எடுத்து கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய வீட்டில் அரிசி வைத்திருக்கும் பாத்திரத்தில் அந்த திருவுருவ படத்தை வைத்து விடுங்கள். வைத்துவிட்டு, அன்னையே மகாலட்சுமியே, எங்களுடைய வீட்டில் நீ என்றும் அன்னலட்சுமியாகவும் தைரியலட்சுமியாகவும் மகாலட்சுமியாகவும் நிறைந்து இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்ட பின்பு அதை எடுத்து உங்களுடைய பூஜை அறையில், அந்த திருவுருவ படத்தை எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து விடுங்கள். இப்போது நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் அந்த பச்சரிசியின் மீது எடுத்து வைத்திருக்கும் அந்த மங்கள பொருட்களை எல்லாம் அந்த புனர்பூஜை நேரத்தில்
நீங்கள் பச்சரிசி வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அதில் சர்க்கரை பொங்கல் செய்து அனைவரும் சாப்பிட்டு உண்ணலாம். இல்லை என்னால் புனர்பூஜை நேரத்தில் என்னால் சர்க்கரை பொங்கல் எல்லாம் செய்ய முடியாது என்பவர்கள் அந்த பொருட்கள் அனைத்தையும் உங்களுடைய சமையலில் பயன்படுத்தி கொள்ளலாம். புனர்பூஜை நேரத்தில் தான் நான் சமைத்து பரிமாற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதற்கடுத்து ஏதாவது விசேஷம் வருகிறது, இந்த வெள்ளிக்கிழமை வருகிறது, அப்படி என்றால் சர்க்கரை பொங்கல் அந்த பச்சரிசியில் செய்து அம்பாளுக்கு படைக்கலாம். இந்த மாதிரி எந்த நாட்களாக இருந்தாலும் சரி, அந்த பொருட்களை, அந்த மங்கள பொருட்களை வீணாக்காமல் நீங்கள் உங்களுடைய சமையலில் பயன்படுத்த வேண்டும். இதுதான் கலசம் வைக்காமல் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்குரிய முறையாகும். சில பேருக்கு கலசத்தில் தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் இருக்கும். அப்படி நீங்கள் தண்ணீர் ஊற்றி வழிபாடும் போது, கலசம் இல்லாமல் வைக்கும்போது பித்தளை செம்பு பாத்திரத்தில் தண்ணீரால் நிரப்பி இந்த மங்கள பொருட்கள் அனைத்தையும் அந்த தண்ணீரில் சேர்த்து மகாலட்சுமி திருவுருவப்படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள். அவ்வளவுதான். கலசம் வைத்தோ இல்லை கலசம் இல்லாமல் திருவுருவப்படத்தை வைத்தோ எப்படி வழிபாடு செய்தாலும் உங்கள் மனது சுத்தமாக இருந்தால் அந்த மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் வந்து தங்கி கொள்வாள். எனவே எந்தவித தயக்கமும் இல்லாமல், கலசம் இல்லாமலும் தாராளமாக நீங்கள் வழிபாடு செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கலசம் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் வழிபாடு மேற்கொண்டீர்கள் என்றால் அந்த அனுபவத்தை கமெண்டில் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.